ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்க எல்லாரையும் பார்த்து. ஸோ இந்த வருஷம் தீபாவளி எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். எங்களோட செலிப்ரேஷன் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். கொஞ்சம் உடம்பு சரியில்ல. அதனால போஸ்ட் பண்ண முடியல. ஸோ ஃபைனலா இன்னைக்கு எங்களோட செலிப்ரேஷன் எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுக்கு லேட்டா தான் நான் காமிக்கிறேன். பட் ஸ்டில் ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்றதுல. ஸோ எல்லா வருஷமே தீபாவளி அப்படின்னா, அண்ணா வந்துட்டு எங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருவான். ஸோ இந்த வருஷமும் எனக்கு, அம்மாக்கு, பாப்பாக்கு, ஹஸ்பண்ட்க்குன்னு எல்லாத்துக்குமே வந்துட்டு கொஞ்சம் கிராண்டாவே ட்ரெஸ்ஸஸ் அதுக்கு மேட்சிங்கான ஆக்சஸரீஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டான். ஜொஹானா ஸ்கூல்ல இருந்து அவ கரெக்ட்டா அண்ணா இருக்கும்போது வந்ததால, அவளுக்கு மட்டும் நாங்க எப்படி இருக்கோம் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம். ஹாஃப் சாரி மாடல்ல வந்துட்டு எடுத்திருந்தாங்க. இதுவரைக்கும் ஹாஃப் சாரி போட்டதே கிடையாது. ஜெஸ்ஸி வந்துட்டு ஸ்கூல்ல தான் இருந்தா. லாஸ்ட்ல நான் வந்துட்டு அவங்க 2 பேருக்கும் ட்ரெஸ் எப்படி இருக்கும்னு அட்டாச் பண்றேன். நாங்களும் அவங்களுக்கு எடுக்கிறதா இருந்தது. ஸோ அண்ணாவே வந்துட்டு கிராண்டா எடுத்ததால, பாப்பாங்களுக்கு கொஞ்சம் ரெகுலர் யூஸ் அதே மாதிரி கொஞ்சம் எங்கேயாவது வெளியில அவுட்டிங்லாம் போம்போது போடுற மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் நெறையாவே எடுத்திருந்தோம். அதெல்லாம் வந்து கிராஸ்ப் கோயம்புத்தூர்ல இருக்க கிராஸ்ப்ல தான் போய் யூசுவலாவே அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்றது. ஏன்னா, அங்க குவாலிட்டியும் நல்லாருக்கும், டிசைன்ஸும் நல்லாருக்கும், பிரைசிங்கும் கம்மியா இருக்கும். அதனால எப்ப குழந்தைங்களுக்கு வாங்குனாலுமே வந்துட்டு கிராஸ்ப்ல தான் போய் எடுப்போம். ஸோ அதனால கிராஸ்ப்ல கொஞ்சம் நெறையாவே ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோல வந்துட்டு நாங்க எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத நான் உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.